ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழன் கம்ப்யூட்டர்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பார்த்து. வாங்க, இன்றைக்கி ஒரு பிரிண்டர் ஒன்று ப்ராப்ளமாக வந்திருக்கு. பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேப்பர் எக்ஸாம் வேறான்னு சொல்லி பிரிண்டர் கொடுத்துருக்காரு. என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். உள்ள பேப்பர் கிடக்குதா, இல்லை போன வீடியோ மாதிரி உள்ள பேனா மூடி கிடக்குதா, இல்லை காசு ஏதாவது கிடக்குதாங்கிறத பார்ப்போம். பிரிண்டர் ஆன் பண்ணனவே எரர் வந்துருச்சு. டபுள் லைட் எரியுது. இந்த டபுள் லைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்க் பேட் எரர் வந்தால் இது மாதிரி டபுள் லைட் எரியும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ரோலர் பேப்பர் ஜாம் ஆகிருந்தது அப்படின்னா இந்த எரர் லைட் எரியும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனர் யூனிட் உள்ளே கனெக்ட் ஆகலை அப்படின்னாலும் இந்த எரர் லைட் எரியும். ஓகேங்களா? சரி, டைரெக்டாக எரர் லைட் எரியறதுனாலும் நம்ம பிரிண்ட் கொடுக்காமல் டைரெக்டாக உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துருவோம் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத. நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்சான்லே வெரி பெஸ்ட் மாடல் L3210. இதில் பாருங்கள், பவர் கேபிளும் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்கேனர் கேபிளும் கல்லில் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இருங்க, ரிமூவ் பண்ணி பார்த்துருவோம் எல்லாத்தையும். பார்த்தீங்களா, பேனா மூடி உள்ளே சிக்க வச்சுருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? பேனா முடியை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் உள்ளே போட்டிருக்காரு. அதுதான் இதில் மேஜர் இஷ்யூவாக இருக்குது. வாங்க பேனா முடியை ரிமூவ் பண்ணுவோம். நம்ம என்னதான் பேனா மூடி ரிமூவ் பண்ணாலும் சைடு சென்சார்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நல்ல கிளாத்தில், டஸ்ட் இல்லாத கிளாத்தில் நல்லா க்ளீன் பண்ணி விடணும். டஸ்ட் இல்லாத கிளாத்தில். கழட்டணும். இதெல்லாம் தொடச்சிக்கலாம். நீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. டஸ்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட்டு பேனா மூடி எடுத்துட்டோம். அதனால் மறுபடியும் அந்த எரர் லைட் எரியுதா, என்ன கம்ப்ளைண்ட், வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அதனால் அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். பிக்கப் ப்ராப்ளம் இது ப்ராப்ளமாக இருக்கா. இப்போ பாருங்கள், நம்ம அப்படியே ஆன் பண்ணும்போது ஹெட்டு மூவ் ஆனே ஆகலை. இப்போ மூவ் ஆன் ஆகுது. ஓகேங்களா, என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக இப்போ பிரிண்டர் ஆஃபில் இருக்கும்போது குறைஞ்சது ஒரு 5 மினிட்ஸாவது ஓடும். அந்த டைமிங் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்கை வந்து லோட் பண்ணிகிட்டே இருக்கும் டேங்க்குக்கு. அந்த லோட் பண்ணுற டைமிங் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், மறுபடியும் அந்த எரர் வந்து நிற்கிது. ஆனால் அப்படியே பிளிங்க் ஆச்சு. இப்போ எரர் லைட் வந்து பிளிங்க் ஆகாமல் நிற்கிது. அப்போ வந்து என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்இடி லைட் வந்து பிளிங்க் ஆகாமல் அப்படியே நின்றுச்சு அப்படின்னா ஒரு டைம் ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்க அப்படின்னா ஆன் ஆகிடும். வாங்க டிஸ்பிளே கொடுத்து பார்த்துருவோம். டிஸ்பிளே ஓகேனா இப்போ பேக் பண்ணிடலாம். Truth raw and unrefined. Every line's a pulse from a vivid mind. Urban poets in the court of kings, street symphonies when the corner sings. City lights shine, but they never show the truths we hide, the things we don't know. In the air, dreams take flight, but beware, beware.
ஆனால் பிரிண்ட் வந்துருச்சு. ஆனால் எம்டியாக பிரிண்ட் வந்துருக்கு. இந்த இடத்துல தெரியுதுங்களா, இதுதான் வந்து டெஸ்ட் பேஜோட சிம்பிள். ஆனால் எம்டியாக தான் பிரிண்ட் வந்துருக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஏன்னா ஹெட்டு ஜாம் ஆயிருந்ததுனால பேப்பர் ஜாம் நேரம் வந்ததுனால ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமில் கரெக்டாக சீட்டிங் ஆகிருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா பவர் கிளீனிங் கொடுத்தோம் அப்படின்னாலே பவர் கிளீனிங் கொடுத்தா ஒரு 20 மினிட்ஸ் ஓடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஹெட்டு வந்து பவர் கிளீனிங் போது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஹெட்டு வந்து இங்க் சிஸ்டமில் வந்து லெஃப்ட் ரைட் சைடு மூவ் ஆகி இங்கை வந்து ஃப்ளோ பண்ணிகிட்டு இருக்கும். ஓகே காய்ஸ், இது முடிஞ்சுது. இங்க் லோடிங் முடிஞ்சுது. நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் மட்டும் எடுத்து பார்த்துருவோம். பாருங்க, இங்க் லோடிங் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. இன்னும் முடியல, ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. ஆனால் லோட் ஆகிட்டுருக்கு. இது முடிஞ்சோன்னா டெஸ்ட் பேஜ் எடுத்து பார்த்துருவோம். இந்த பிளிங்கிங் வந்து நமக்கு நிற்கணும். இந்த பிளிங்கிங் நின்றுச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து ஃபுல்லாக இங்க் லோட் ஆச்சுன்னு அசீவ் பண்ண முடியும். ஓகே காய்ஸ், நமக்கு வந்து ஃபினிஷிங்கிறது வந்துருச்சு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் அவுட் கொடுத்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நாசில் செக் பண்ணி கொடுத்துருவோம். நாசில் செக் பண்ணிட்டு பக்காவாக வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் 62,999 காப்பி ஓட்டியிருக்காங்க. நம்ம இன்னொரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னா 63,000 காப்பி வந்துடும். டெஸ்ட் பேஜ் கொடுத்துருவோம். நான் ஏன் எப்சான் பிரிண்டர் சூப்பர் பிரிண்டர்னு சொன்னேன் இப்போ தெரியுதா? கிட்டத்தட்ட 63,000 காப்பி கொடுத்துருக்காங்க. இப்போவுமே எரர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சின்ன பேனா மூடி உள்ளே போட்டது அப்படிங்கிறதுனால தான் ப்ராப்ளம். இல்லைன்னா இந்த பேனா மூடியால் தான் ப்ராப்ளம். இல்லைன்னா பிரிண்டர் அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும் இன்னமும். சரி, ஓகே, பேக் பண்ணிடலாமா?